தமிழ்நாடு காசி யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும். வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம். ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை. ஜோகார்ஸில் ஒரு 4 வண்டி அப்டேட் வந்திருக்கு. லோ பட்ஜெட்லேருந்து ஒரு மீடியம் பட்ஜெட் வரைக்கும் வந்திருக்கு. என்னென்ன வண்டிங்கிறத வரிசையாக வர வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து நிசான் மைக்ரா டீசல் வேரியண்ட்டு ஏசி 2014 மாடல் 3 ஓனர் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர்பேக் வந்துடும். ஏபிஎஸ் ஏர்பேக் ரெண்டுமே வந்துடும். வண்டி வந்து எஃப்சி வந்து லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு, பாடி லைனு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம். ஓகே, வண்டியோட 4 டயருமே வந்து ஒரு 90% மேலேயே இருக்கும். 4மே எம்ஆர்எஃப் தான். நம்ம டயர் பாயிண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணுறோம். 4மே டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட எக்ஸ்டீரியரில் ஸ்க்ராச்சஸ், டென்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2014 செகண்ட் ஷேப் மைக்ராது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் எடுத்து ஒரு ஆயில் சர்வீஸ் கூட பண்ண அவசியம் இல்லை. ஆயில் சர்வீஸ் ஃபுல்லாக இப்போ தான் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பார்த்துருவோம். வண்டியோட இன்டீரியர் நீட்டாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோ வந்துடும். ஏபிஎஸ் ஏர்பேக் ரெண்டுமே வந்துடும். இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே நல்லாயிருக்கு. கிலோமீட்டர் 1 சில்லற. 14 மாடல் 3 ஓனர் வண்டி. டீசல் வேரியண்ட்டு. டீசலுக்கு ஒரு மைலேஜ் அபவ் 12. சிட்டிக்குள்ளே 20 கொடுக்கும். அவுட்ரு போனீங்கன்னா 24 கிட்ட மைலேஜ் கொடுக்குற வண்டி. ஸோ நல்ல ஃபேமிலிக்கு ஒரு அவுட்ரு ட்ரிப்பு போகிறதா இருந்தால், அடிக்கடி போகிறதா இருந்தால் அந்த வண்டி செட் ஆகும். இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது 2010 மாடல் டாட்டா நானோ 3 ஓனர் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், ஏசி பவர் விண்டோ உள்ள டைப்பு. ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை, கேஸ் டாப்அப் பண்ணிக்கிறணும். மற்றபடி வண்டியோட பாடி லைனு, இன்ஜின் கண்டிஷன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்குது. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து ஒரு 65,000 ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அங்கே பம்பர் மட்டும் பெயிண்டிங் டச்சப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வண்டி சுத்தமாக இருக்கும். வண்டியில் ஸ்க்ராச்சஸ்ன்னு பொரிசல்னு எதுவும் கிடையாது. நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது வண்டி. வண்டியோட பாடி லைன் சுத்தமாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 90% மேலேயே இருக்குது. மட்டும் பண்ணிவிட்டு ஓட்டினாலே போதும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது. வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன், அப்படியே பார்த்துங்க. வண்டியோட இன்டீரியரும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் எடுத்தோம் அப்படின்னா நல்ல லுக்கில் நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. ஏசி மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இது வந்து 2010 மாடல் 3 ஓனர் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே புக்கு கையில் கொடுத்துருவோம். வண்டியோட பாடி லைனு, இன்ஜினு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏசி மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 65 ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி 800. நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனோட நல்ல கண்டிஷனில் வந்திருக்கு வண்டி. 2001 மாடல். ஏசி மட்டும் உள்ள டைப்பு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்ஜினு, பாடி லைனு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி வந்து கஸ்டமர் ஓட்டிக்கிட்டு இருந்த வண்டி தான். 2 ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸு 55 ரூபா கேட்குறாங்க. எஃப்சி 26 வரைக்கும் இருக்குது. வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி எக்ஸ்டீரியர் சுத்தமாகவே இருக்கும். எதுவும் பொரிசல் இல்லை. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 70% ஆவரேஜாக இருக்கும். வண்டியில் சின்ன பொரிசல்லாம் இது ஒன்று தான் இருக்குது. மற்றபடி வேறு எங்கேயுமே பொரிசல் கிடையாது. வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே சுத்தமாக இருக்கும். வண்டியில் வண்டியோட இன்டீரியர் பார்த்துருங்க. வண்டியோட இன்டீரியர் நீட்டாக இருக்கும். நீட் லெதர் ஷீட்டு கவர் எல்லாமே போட்டுருக்காங்க. கஸ்டமர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வண்டி தான். வண்டி எடுத்தோம்னா ஒரு ஆயில் சர்வீஸ் கூட பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. 2001 மாடல் 2 ஓனர் வண்டி. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி 2026 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து
55,000 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2008 மாடல் ஃபியஸ்டா, 2009 மாடல் ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் வேரியண்ட்டு, டாப் மாடலு, டைட்டானியம், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர் பேக்கு, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். டீசல் வேரியண்ட்டு. வண்டி இன்ஜின் கண்டிஷன், பாடி லைனு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. 3 ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸு 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸோடு சேர்த்து இதுக்கு 1,35,000 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். இப்போ மொத்தத்துக்கு நம்மகிட்ட இப்போ என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் ஜோகார்ஸில் இருக்குன்னு பார்த்துருவோம் ஓவர்வியூலாக. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து 2009 மாடல் செவர்லெட் டவேரா 5 ஓனர் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங் உள்ள டைப்பு. வண்டியோட இன்ஜினு, பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. கஸ்டமர் லோக்கலில் ஓட்டிகிட்டு இருக்க வண்டி தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,80,000 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். இதில் பார்க்குறது வந்து 2006 மாடல் டாடா சுமோ விக்டா, ஒரே ஓனர் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங், ரூஃப் ஏசி, பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,90,000 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2009 மாடல் டாடா இண்டிகா விஸ்டா டிடிஐ இன்ஜினு, 3 ஓனர் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங் உள்ள டைப்பு, ஏசி கேஸ் மட்டும் டாப் அப் பண்ணால் போதும், கம்ப்ரஸர் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸோடு சேர்த்து இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,15,000 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2006 மாடல் மாருதி சுசுகி ஆல்டோ, ஏசி, பவர் ஸ்டேரிங் உள்ள டைப்பு, கேஸ் டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு வந்துடும், ஒரே ஓனர் வண்டி. இந்த வண்டிக்கு எஃப்சி, இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது. நேம் ட்ரான்ஸ்ஃபரோடு சேர்த்து இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸு 1,40,000 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது வந்து 2006 மாடல் செவர்லெட் டவேரா 2 ஓனர் வண்டி. வண்டியோட நம்பர் ஃபேன்சி நம்பரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், ரூஃப் ஏசி, பவர் விண்டோவோட வந்துடும். அலாய் வீல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு. கஸ்டமர் இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸு எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,90,000 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, நாங்கள் வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்துருவோம். வண்டி வந்து ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் டிங்கரிங் ஒர்க்குன்னு நம்மளுக்கு எதுவும் வராது. டிங்கரிங் ஒர்க்கு எதுவுமே கிடையாது வண்டியில். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கும். ஏசி கூலிங் நல்லாயிருக்கும். பவர் ஸ்டேரிங் வந்துடும், ரூஃப் ஏசியோடு வந்துடும் வண்டி. வண்டி ஃபுல் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஃபேன்சி நம்பரு. வண்டியோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்துங்க. வண்டியில் 4மே அலாய் வீல் வந்துடும். ஓகே, வண்டியோட இன்டீரியர் அப்படியே பார்த்துருங்க. ஓகே ஓகே, வண்டியோட இன்டீரியர் நீட்டாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும், ரூஃப் ஏசி இருக்கும் வண்டியில். ஆறு 2 ஓனர் வண்டி, நம்பர் ஃபேன்சி நம்பர் தான். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புக்கு கையில் கொடுத்துருவோம். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் வீல் வந்துடும். கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 2,90,000 கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது 2004 மாடல் வேகனாரு 2 ஓனர் வண்டி, ஏசி மட்டும் உள்ள டைப்பு, எல்எக்ஸ் ஏசி மட்டும் உள்ள டைப்பு. வண்டியில் பாடி லைனு, இன்ஜினு, டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியில் இந்த போஸ்ட் மட்டும் ஒர்க் இருக்குது, நான் ஏற்கனவே ஃபுல் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபரோடு சேர்த்து கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 95,000 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது 2008 மாடல் ஸ்விஃப்ட்டு விடிஐ 3 ஓனர் வண்டி, மதுரை நம்பரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். டயர் அலாய் வீல் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க கஸ்டமர். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 2,40,000 ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம ஜோகார்ஸில் பார்க்குறது 2005 மாடல் ஹோண்டா சிட்டி 26 வரைக்கும் எஃப்சி இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து 1,50,000 ரூபா கேட்குறாங்க. ஜோகார்ஸில் மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான் போடுறோம். டைரக்ட் கஸ்டமர் வண்டி வரும், இல்லாட்டி டேரெக்டாக கம்பெனி வண்டி வரும். 1-2 வண்டி மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சு பண்ணுறோம். மேக்ஸிமம் கமிஷன் பேஸ்டாக பண்ணுறதுனால டேரெக்டாக கஸ்டமர் டு கஸ்டமர்லேருந்து கம்பெனிக்கு பேசி கமிஷன் பேஸில் தான் மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா வண்டியுமே. ஸோ ரேட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ ஃபேவராக பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து வண்டி மேக்ஸிமம் என்ன கண்டிஷனில் இருக்கும் அந்த கண்டிஷன் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் மேக்ஸிமம் சொல்லிடுவேன். கஸ்டமர்ஸ் நேரில் வர்றப்பையும் சொல்லிடுவேன். வெளியூர் கஸ்டமராக இருந்தாலும் லோக்கல் கஸ்டமராக இருந்தாலும் வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாங்க. வெளியூர் கஸ்டமராக இருந்தால் மேக்ஸிமம் நான் ஃபோன்லேயே ரேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நிறையா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு 2,000 ரூபா 3,000 ரூபா அந்த டிஃப்ரென்ஸில் போகிறாங்க. ஸோ லோக்கலில் வந்து இப்போ பிரச்சனை கிடையாது. வெளியூர் அப்படிங்கிறப்ப வந்து வெளியூர்லேருந்து வர்ற கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டே வந்துடுங்க. வர கஸ்டமருக்கு மேக்ஸிமம் நான் வண்டி எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓரளவு சொல்லிடுவேன்.
வர்ற கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டுவாங்க. நம்ம என்ன போன ஒரு வாரத்தில் போட்ட வீடியோஸில் மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ வர்ற கஸ்டமர்ஸ் யாருமே வண்டி இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு வாங்க. வர்றதுக்கு முன்னாடி என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி கேட்டு வந்துருக்கு.